இன்று செவ்வாய்க்கிழமை. நோயாளிகளை மந்திரிக்கும் போது சொல்லத்தக்க ஜெபம். இந்த ஜெபத்தை காதால் வாங்கி மனதால் உணர்ந்து நம் இடத்தில் ஆண்டவர் இயேசு அற்புதங்களை செய்வார் என்ற விசுவாசத்தோடு தூய அந்தோனியார் கரத்தில் இருக்கிற குழந்தை இயேசுவிடம் நமக்காக பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நோயாளியும் தூய அந்தோனியாருடைய நாவுக்கு அழியாமல் இருக்கிற இந்த இறை வார்த்தை வல்லமையை நோயாளிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அறப்பாடும் அஸ்தவான அந்தோணி முத்துராயர் பேத்தியுமானலி மாரோஸ் அவர்களின் பேயோட்டும் கட்டு மந்திரம் அச்சித்த சிலுவை அடையாளத்தினாலே சத்ருகளுடன் இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். சர்வலோக தயாவர சகலத்தையும் படைத்த பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நோயாளி மேலில் ஸ்தாபிக்கின்றேன். இவர்களது சிரசும் கழுத்தும் இவை சம்பந்தமான சகல அவயங்களையும் பிதாசுதன் பரிசுத்த ஆவியும் அரியம்மாளும் பாதுகாக்க முன்னெஞ்சே மிக்கேலார்க் ஏஞ்சலும் அவரது கையின் வேலும் பாதுகாக்க வலது தோல் ரபேல் ஆர்கேஞ்சல் பாதுகாக்க இடது தோல் கப்ரியேல் ஆர்கேஞ்சல் பாதுகாக்க முதுகும் மார்பும் 9 விலாச சபை சம்மனசுகளும் பாதுகாக்க வயிறு தொப்பிழை 12 அப்போஸ்தலர்களும் பாதுகாக்க இடுப்பை 72 சீஷர்களும் பாதுகாக்க துடை முழங்கால் 11,000 கன்னிமார்களும் பாதுகாக்க கெண்டை புறங்கால் உள்ளங்கால் சகல அச்சிஷ்டவர்களும் பாதுகாக்க கணுக்கால் பாதம் சகல உறுப்புகளையும் மோட்சவாசிகள் பாதுகாக்க ஆதி சர்வேஸ்வரன் ஆணை காவலாக கொண்டு 11 அடுக்கின் மேல் இருக்கு பரமண்ட சீசர் சொல்லறிய பிரகாச ஒளி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பிதாசுதன் பரிசுத்த ஆவி என்னும் மூவருக்கும் ஒரே சந்தி மஸ்திமாயிருக்கிற பரிசுத்த மரியாயின் தேவமாதா திருபாதை ஆணையாக கட்டினேன். நாற்சதுரம் சுற்று 32 கோணங்களையும் கட்டினேன். அக்கம் பக்கம் ஆகாசம் பாதாளம் முன்னே பிறகு நிற்க கட்டினேன். இவர்கள் வீட்டில் இருக்கும் வரும் 4 மூலை 8 திக்கு 16 கோணமும் கட்டினேன். இந்த இடையில் நின்று வரும் எதிர்வினை சத்ராதிகளையும் கட்டினேன். அம்மை பிளேக் காலராவை சூரி முதலான தொற்று நோய்களையும் கட்டினேன். படை பஞ்சம் பெருவாரி கொள்ளை நோய்களையும் கட்டினேன். தொற்று நோய் புற்று நோய்களையும் கட்டினேன். கொலை கொள்ளை லூட்டு கலகம் குழப்பம் கச்சடாக்கள் கிளேசம் சஞ்சலம் பயம் மனக்கோளாறு சித்த பிரமை அதிர்ச்சி புலப்படாத தன்மைகள் இவை போன்ற மற்றவைகளை எல்லாம் கட்டினேன். விஷ பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் இயற்கை செயற்கைகளின் சேஷ்டைகளையும் கட்டினேன். போர் பகை பகைமை தீமை முதலானவைகளையும் கட்டினேன். விஷ ஜந்துக்களை எல்லாம் கட்டினேன். சகல விஷங்களையும் கட்டினேன். தோஷங்கள் கிரகங்கள் முதலான சகலவற்றையும் கட்டினேன். ஊர்வன நீந்துவன பரப்பன நடக்கும் வள்ளுவாய் மிருகங்களையும் கட்டினேன். அங்கம் பிள்ளி சூனியம் ஏவல் பே பிசாசு வைப்பு கழிப்பு கணா தரிசனம் கண் திருஷ்டி காய்மகாரம் ஓமல் ஓங்கரிப்பு திட்டுமுறை வசவு ஏவல்களையும் கட்டினேன். முறிய 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 கட்டினேன். ஏறி 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 ஏறிய கட்டினேன். ஓட 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 துரத்தி கட்டினேன். எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலும் தேவ அன்னையின் ஜெபமாலை என்னும் கேடயத்தினாலும் அழியாத தூய அந்தோனியாருடைய நாவின் வழியாக பரம்பரையாக உடல் வாதை கட்டு ஜபங்களை ஜெபிக்கும் போது நாம் உடலை பாதுகாக்கக்கூடிய இந்த ஜபத்தினுடைய ஒவ்வொரு இறை வார்த்தையும் நோயிலிருந்து விடுவிக்க இயேசுவின் பெயரால்
மரியனுடைய நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஓ அழியாத தூய அந்தோனியாரே, யாரெல்லாம் இஜெபத்தை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மை நோக்கி மன்றாடுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரிடம் பரிந்து பேசி சாட்சி மக்களாக வாழ செய்வீராக. இந்த நோய் நீக்கும் ஜெபம் உங்களுக்கு பிடித்திருந்தால் குளோரி ஆஃப் காட் புதுச்சேரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்காக நான் ஜெபிப்பேன்.